வணக்கம் சென்டர் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏப்ரல் ஃபூல் டே கிடையாது. எல்லாருமே இன்டெலிஜென்ட் தான், எல்லாருமே அறிவாளிங்க தான். அதுவும் இந்த இன்டர்நெட் உலகத்தில் எல்லாருமே அறிவாளிங்கன்னு நம்புவோம். ஓகே, இந்த இதுலேருந்து இன்னைக்கு ஏப்ரல் 1 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக்ட்ஸோட பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1 கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். தமிழ்நாடு நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாச்சேரி 2 இதுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1999லேருந்து எதுனா புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்த சொல்கிறோம்னா, நம்ம ஊர் பேரை சொல்கிறதோட அந்த ஊர் கோவிலை அடையாளமாக சொல்லுவோம், அந்த ஊர் சாப்பாடு அடையாளமாக சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வேளாங்கண்ணினா சர்ச்சை சொல்லுவோம், எக்ஸாம்பிள் நாகூர்னா தர்கான்னு சொல்லுவோம். அதுமாரி சென்னைனா என்னன்னு சொல்லுவோம், ஜார்ஜ் டவுன் சொல்லுவோம், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவோம், கோடம்பாக்கம்னு சொல்லுவோம், மெரினா பீச்சை சொல்லுவோம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்தை குறிக்கிறது. அது நம்ம சாப்பாடை சொல்லுவோம். சில பேருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ காஞ்சிபுரம்னு சொன்னால் சேரியை சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மணப்பாறைனா முறுக்கு, அதுக்கப்புறம் மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் கன்னியாகுமரினா திருவள்ளுவர் சிலை, அப்புறம் திருநெல்வேலினா அருவா. அதுக்கப்புறம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அதுமாரி அந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போதைக்கு 2 இதுக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது தனிப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான், அரசு வந்து அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கொடுக்கல. இப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, விளாச்சேரி அப்படிங்கிற ஒரு மண்பாண்ட பொம்மைக்கு கொடுத்துருக்காங்க. விளாச்சேரிக்கும் அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து, அதாவது இந்த மறிக்கொழுந்து மல்லிகை பூவே மறிக்கொழுந்தே மல்லிகை பூவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது தெரியுங்களா. அது மதுரையில் நடக்கிற ஒரு, அதில் பூவெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி இருக்கும், நல்லா வாசிக்கும். மாலையிலலாம் வந்து கட்டி கொடுப்பாங்க. அடுத்த சேம் டைமு கடவுளுக்கெல்லாம் கூட அதை வைப்பாங்க, ஏன்னா வாசனை பொருளாக இருக்கும் மறிக்கொழுந்துன்னு சொல்லிட்டு. அந்த இதில் கூட சொல்லுவாங்களே, நான் உன்னை மறிக்கொழுந்து வாசனை வச்சு உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு சூரிய வம்சத்தில் கூட சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்மெல்லு நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நான் பண்ணுறேன். அதுக்கு ஜி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விளாச்சேரி மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு நியூஸில் மதுரையில் விளாச்சேரிக்கு கிளே டாய்ஸ், அது வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் வாங்கியிருக்கு. இந்த களிமண் பொம்மைகளோட புவிசார் குறியீடு மதுரையை சேர்ந்தது விளாச்சேரி, அந்த ஊர் பேர். மதுரைக்கு தான் இப்போ 2மே கொடுத்துருக்காங்க, மறிக்கொழுந்தும் மதுரைக்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா, 1999 இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுக்குறது ஆரம்பிச்சாங்க. இது எக்ஸிகியூஷன் 15 செப்டம்பர் 2003லேருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் எதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, 2004 டார்ஜிலிங் டீக்கு முதல் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தது 2004. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட லார்ஜ், அதாவது எந்த ஸ்டேட் வந்து நிறைய ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் வச்சிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடு வந்து 2வது வச்சிருக்கு. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நாச்சியார் கோவில் எக்ஸாம்பிளுக்கு குத்துவிளக்கு சொல்கிறோம், மதுரையில் மறிக்கொழுந்துக்கு இப்போ வாங்கியிருக்கு. மணப்பாறை முறுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவோம், அதாவது திருநெல்வேலி அருவா, திருநெல்வேலி அல்வா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று, இப்போ ஈரோடு மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனு. இது ஃபுட் சம்மந்தப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்ப்போம். என்னன்னா, இப்போ ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்திருக்கு. ஜார்க்கண்ட் யாரோட ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஎல் வேறு போயிட்டுருக்கு. ஐபிஎல் மேட்சோட சிங்கம் யார் அப்படின்னா தோனி அவர்கள். தோனி அவரோட ஊர் தான் ஜார்க்கண்டு. அந்த ஸ்டேட்டில் இப்போ என்ன ஆகுதுன்னா, சர்ஹுல் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஜார்க்கண்டோட சிஎம் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிஎம்மாக இருக்கிறாரு, ஜார்க்கண்டோட சிஎம்மாக இருக்காரு ஹேமந்த் சோரன். அதோட பாலிட்டி யார் வந்து அரசாங்கம் நடத்துகிறா அப்படின்னா எந்த கட்சினா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. பிஜேபி இல்லை, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் அதை அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இவங்களோட கொடி என்னன்னா பவ் ஏரோ. அதுக்கப்புறம் அதே இதில் மணிப்பூர்லேயே வந்து சாங்காயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. இது சின்ன ஃபேக்ட்ஸு, இதையும் சேர்த்து வச்சுங்க, அதோட படித்து சேர்ந்து வச்சுக்கோங்க. நாகாலாந்துக்கு ஹார்ன்பில் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்குது. இது நல்லா தெரியும், இன்டர்நேஷ்னல் நியூஸு. பிம்ஸ்டெக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர். இந்த 7 கண்ட்ரியும் சேர்ந்து பிம்ஸ்டெக்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஆஃப் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இதோட விரிவாக்கம் இதுதான். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல், டெக்னிக்கல் வைஸும் எக்கனாமிக் வைஸும்
கோஆப்ரேஷன் புரிந்துணர்வு கூட்டமைப்பு தான் இது. கோஆப்ரேஷனா கூட்டமைப்பு. இது என்னன்னா இப்போ 6வது சமிட் நடக்குது. ஓகேங்களா? இந்த 6வது பிம்ஸ்டெக் சமிட் எங்கே நடக்குது? தாய்லாந்தில் பேங்காக்ல நடக்குது. இதில் யார் கலந்துக்க போகிறாங்கன்னா பிஎம் மோடி அவர்கள், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். தாய்லாந்து பேங்காக்ல நடக்குது. இப்போ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் அந்த இதை சொல்கிறேன் இல்லைங்களா, இது 1997 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட யூத் சமிட் எங்கே நடந்துச்சு இந்த வருஷம் 2025னா குஜராத்தில் காந்தி நகரில் நடந்துச்சு. ஓகேவா? 2025ல் குஜராத்தில் காந்தி நகர் லாஸ்ட் மந்த் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டாக்கா, பங்களாதேஷில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மீட் பிம்ஸ்டெக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மீட் ஒன்று நடக்குது இன்டர்நேஷனல் லெவலில். யாருக்குன்னா இந்தியாவுக்கும் விசஸ் கிரீஸ்க்கும். கிரீஸோட இது என்னன்னா இனோகோஸ்ங்கிறது அதோட எக்ஸசைஸ் பேர். என்ன அப்படின்னா பையினியல் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ். இது எப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆகாயத்தில் உள்ளது, கிரீஸில் நடக்குது, கிரீக்கு. இது என்னன்னா அவங்கள்ட்ட இருந்து என்ன ஏர்ஃபோர்ஸில் ஸ்கில்லு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டாக்டிக்கல் நாலேஜ், ஸ்ட்ரென்தனிங் த மிலிட்ரி டைஸ், இதுக்காக இந்த எக்ஸசைஸ் நடக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ் நடக்குது. அது என்ன அப்படின்னா ஏர்ஃபோர்ஸோ ஆர்மியோ நேவலோ அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னா டைகர் ட்ரம்ப். இந்த எக்ஸசைஸ் பேர் டைகர் ட்ரம்ப். போர்க்காலங்களில் அதாவது ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸும் டிசாஸ்டர் ரிலீஃபும் கொடுக்கறதான். ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸு அதாவது மக்களோட ஹெல்ப்பும் டிசாஸ்டர் டயத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான். இதுக்கு பேர் டைகர் ட்ரம்ப்புங்கிறது. ஓகேங்களா? இதோட எக்ஸசைஸ் என்ன, ஈஸ்டர்ன் சீபர்டு அந்த இடத்துல நடக்கிறது. எத்தனை நாள் இந்த எக்ஸசைஸ் நடக்குன்னா ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த பயிற்சி நடக்குங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் யார் அப்படின்னா நிதி திவாரி அப்படிங்கிறவங்கள யாரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரைவேட் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா 2014 பாஸ் பண்ண இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகேங்களா? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஎன் சோமநாதன் அப்படிங்கிறவர், டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர் கேபினட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க இங்கே டெல்லியில். அதேமாதிரி அஜய் செத்துங்கிறவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. இதெல்லாம் சின்ன ஃபேக்ட்ஸு. இதோட சேர்த்து இதையும் படிச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஃபேமஸாக என்ன போயிட்டுருக்கு, கிப்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. இது ஏன்னா இது சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது 1985ல் ஒரு ஜப்பானை சேர்ந்தவர் தான் இந்த ஆர்ட்டை ஃபஸ்ட்டு கையால் வரைஞ்சி இது பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இது. யாருன்னா இது வேறு யாரும் இல்லை, இது நான் தான். இது என்னோட கிப்லி ஆர்ட்டை நான் இதில் போட்டிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணோட கிப்லி ஆர்ட்டை போட்டிருக்கேன். அது எப்படி மாற்றி கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த கிப்லி ஆர்ட்டை எதில் பண்ணேன்னா நான் சாட் ஜிபிடியில் பண்ணது. இது க்ராக் 3ல பண்ணது. ஓகேங்களா? இது சாட் ஜிபிடியில் பண்ணது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப சர்வரே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நேத்தி. அதனால தான் நான் இதை எடுத்து போட்டேன். ஒரு வாரமாக ரொம்ப எல்லா இதுலையும் நம்ம பார்க்குறோம் கிப்லி ஆர்ட்னு. அந்த கிப்லி ஆர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிப்லி ஸ்டைல் ஆர்ட் எப்போலேருந்து இந்த இன்டர்நெட்டு பாஸ்ட் வீக்காக ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னா ஒரு ஏஐ மூலியமா அந்த ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட் போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் சாட் ஜிபிடியை போயிட்டு சாட் ஜிபிடிலையோ க்ராக் 3லையோ மற்ற ஜெமினியில் அது பண்ண முடியாது. டீப் சீக்கில் பண்ண முடியும். ஜெமினியில் ஒன்லி வேர்டு மட்டும்தான். இந்த 3 இதில் நம்ம பண்ணும்போது ஏகப்பட்ட ஏஐ இருக்குது. அதுக்கப்புறம் இதை யார் ஃபர்ஸ்ட்னா 1985ல் ஜப்பானை சேர்ந்தவர் ஹயோ மியாசாக்கிங்கிறவர் தான் இந்த ஆர்ட்டை வரைஞ்சிருக்கிறாரு. எதுக்கெல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆர்ட் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மாஸ்டர் பீஸ் லைக் ஸ்பிரிட்டட் அவே, த பாய் அண்ட் த ஹீரோயின், த விண்ட் ரைசஸ் அப்படிங்கிறது மோஸ்ட். இதில் கிப்லி ஃபிலிம்ஸ், ஸ்டுடியோ ஆஃப் கிப்லி ஃபிலிம்ஸுங்கிற பேரில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த படங்கள்லாம் வரைஞ்சி அவர் இது பண்ணியிருக்காரு. யாருன்னா மியாசாக்கி அப்படிங்கிறவர். ஓகேங்களா? 1985 அதே ஆர்ட்டை இந்த ஏஐ மூலமா நமக்கு மாற்றி கொடுக்கறதா இது. இது எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஏஐ சாட்போர்ட்டில் சாட் ஜிபிடி, க்ராக் 3, டீப் சீக்கு, ஜெமினி ஏஐல பண்ண முடியாது. இதோட ப்ராம்ப்டோட இது என்ன அப்படின்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு சேஞ்ச் திஸ் ஃபோட்டோ டு கிப்லி ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ என்னோட ஃபோட்டோஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோ, அந்த பொண்ணோட ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கோ அதேமாதிரி எல்லாரோட ஃபோட்டோ சேஞ்ச் ஆகும். பட் என்னன்னா சாட் ஜிபிடியில் பணம் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். க்ராக் 3ல பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அது ஃப்ரீ. டீப் சீக்லேயும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஒன்று வந்துடும். மென்ஸ் ஹாக்கி ஏஷியா கப் 2025க்கு எங்கே நடக்க போகுதுன்னா பீகாரில் நடக்க போகுது. இந்த ஹாக்கி இந்தியாங்கிற ஒரு அமைப்பு தான்
இதோட பிரசிடென்ட் யாருன்னா திலீப் திர்கிங்கிறவர், நம்ம இந்தியாவோட ஹாக்கி டீமோட தலைவர், ஹாக்கி இந்தியாங்கிற அமைப்போட தலைவர். இது எங்கே நடக்குன்னா மென்ஸ் ஹாக்கி ஏஷியா கப்பு 2025 பீகாரில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் டேஸ் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா ஏப்ரல் 1 ஒடிஷா டே. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா உட்கல் டிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா 1936 இந்த ஒடிஷா வந்து எங்க பீகார்லேருந்து பிரிஞ்சு தனி மாநிலமாக ஆணுச்சு. அதை தான் இங்கே ஏப்ரல் 1 வந்து உட்கல் டிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஷா டே கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு இப்போ மான் கி பாத்துங்கிற ஒரு ப்ரோக்ராமில் மோடி அவர்கள் என்ன இதுக்கு நான் கருப்பொருள் இந்த வாட்டி யோகாவுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னன்னா யோகா ஃபார் 1 எர்த்து 1 ஹெல்த் அப்படிங்கிற ஜூன் 21 வரப்போகிற யோகா டேவுக்கு, இன்டர்நேஷ்னல் யோகா டேவுக்கு அவர் கருப்பொருளை இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. இது என்னன்னா உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டு மினிஸ்ட்ரி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுக்கு என்னன்னா உமன் டிராஃபிக்கிங்கு, அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற இதுக்கு, அதாவது பணத்துக்காக பெண்களை சேல்ஸ் பண்ணுற விஷயம், அதாவது டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க, விற்றுருவாங்க. அதை தடுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோவே. உஜ்வாலா இது எப்போனா டிசம்பர் 4, 2007 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மினிஸ்ட்ரி யாருன்னா அன்னபூர்ணா தேவிங்கிறவங்க இதோட மினிஸ்ட்ரி, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி. என்ன உஜ்வாலா அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஸ்கீமு. இது என்னென்னலாம் வந்து பார்க்குது அப்படின்னா யாரை வந்துன்னா இது ஃபுல்லாக 2007 பெண்களுக்காக உள்ளது மட்டும்தான். பெண் குழந்தைகள், ஓகேங்களா, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக உள்ளது. என்ன டிராஃபிக்கிங்கை தடுக்கணும், பெண்கள் ப்ராஸ்டியூஷனுக்காக கடத்துறதை தடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள மீட்டெடுக்கணும், அந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு கொடுக்கணும், அப்புறம் ரீஇன்டகிரேஷன் அவங்களுக்கு வாழ்க்கையில் மேம்படுத்துறதுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரீபாட்ரியேஷன் ஆஃப் விக்டிம்ஸு, அந்த பாதிக்கப்பட்டாங்களா அவங்கள வந்து திரும்பி கொண்டு வந்து அவங்களுக்கு மறு வாழ்வு அமைச்சு கொடுக்கணுங்கிறதான். இந்த கமர்ஷியலுக்காக நடக்கிற இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒழிக்கணுங்கிறதா இந்த உஜ்வால் ஸ்கீமோட மெயின் மோட்டோ, ஓகேங்களா. இதோட இது வரைக்கும் என்னன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை அவுட்லே இருக்குது அதுக்குன்னா 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை ஹோம்ஸ் இருக்குது அப்படின்னா 2009, 2010 96 ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் உஜாலா, அதாவது 58 ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ஸ் வந்து இந்தியா முழுதும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் உஜ்வாலா ஸ்கீமோட இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. அது எனக்கு இன்னும் உந்துதலாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ. நாளைக்கு இதோட இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை. Send a map. You dare to dream, we care to accomplish.